நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கணுக்கா சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி மத்திய பட்ஜெட். மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்தார்கள். அதில் ஏதாவது நல்ல ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்களுக்கெல்லாம் திட்டங்கள் இருக்குன்னு பார்த்தா ஒரு திட்டம் அப்படி ஒன்றும் கிடையாது. விலைவாசி குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு அல்லது ரயில் கட்டணம் குறைப்பு, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கான கன்செஷன், பேசஞ்சர் ட்ரெயினுக்கான ஃபேர் ரிடக்ஷன், இதெல்லாம் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, அது ஒரு வாரம் இருக்கட்டும். தொழிலாளருக்கான ஏதாவது நலத்திட்டங்கள் இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் இபிஎஃப்ஓன்னா தெரியும். உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 1952ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. மிஸ்லினியஸ் ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க கூட. அந்த திட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சோஷியல் செக்யூரிட்டி அடிப்படையில் 58 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் பென்ஷன் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயிஸ், இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ்லாம் உங்களுக்கு தெரியும் பென்ஷன் கிடைக்கின்றது. ஆனால் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி பென்ஷன் கிடையாது. அவங்க கிடைக்கிற ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வட்டியை வச்சு தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஆனால் 1995ஆம் வருடம் ஒரு பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்டது. இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், இபிஎஸ் என்று ஒரு ஸ்கீம் உருவாக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸும் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனாக அதில் வந்து பிடித்தம் செய்யப்பட்டு ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு போயிடும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்காக போயிடும். இப்போ 1995க்கு பிறகு தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பென்ஷனாக வரலாம். இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது, அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த 95ல் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை அடிப்படையில் நிறைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ விஆருக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆஸ் பர் தி லேபர் ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கொடுப்பாங்க. சில பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பன்சேஷன் 5 lakhs அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனி 60 வயசு வரைக்கும் சில பென்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எது விஆர்எஸ் பென்ஷன்ங்கிற பேரில் அந்த கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கவர்மெண்ட் பென்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த கவர்மெண்ட் 95ல் இபிஎஸ் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இந்த 1000 ரூபாய் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு எந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகட்டும் அல்லது பென்ஷன் இல்லாதவங்களுக்கு எதுக்காவது பயன்படுமா சொல்லுங்கள்? இந்த பென்ஷனை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஏஐடிசி, சிஇடியு, ஐஎன்டிசி இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் அது 10,000 9,000 பண்ணணும்னு. இந்த பென்ஷனுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் பூனால இயங்கிட்டு வருது. அவங்க வந்து குறைந்தபட்சம் 7,500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ட்ரேட் யூனியன் விங், அதாவது தொழிற்சங்க அதனுடைய ஒரு விங்கு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் யூனியன் சொல்லுவாங்க, பாரதிய மஸ்தூர் சங். அந்த யூனியன் என்ன கோரிக்கை வச்சிருக்கணும், குறைந்தபட்சம் 5,000 கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தையே அந்த யூனியன் நடத்தியது. கடந்த ஆண்டு அகில இந்திய ரீதியில் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. எல்லா பிஎஃப் ஆஃபீஸ் மூலம் கவர்மெண்ட் ஆஃபீஸும் அவங்க கோஷம் போட்டாங்க. ஆனால் இதற்கெல்லாம் எதற்கும் இந்த மத்திய அரசு மோடி அரசு செவிசாய்க்கவில்லை. இப்போ நான் வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து மிகப்பெரிய குறையா நிறையாலாம் ஒன்றும் நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டுனா, சாமானிய ஏழை எளிய மக்கள் பிரைவேட் செக்டரில் ரிட்டையர் ஆனவங்க இந்த 1000 ரூபாய் பென்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? அது மட்டும் அல்ல, நீங்கள் அன்கிளைம்டு மணி பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10,000 கோடி இருக்குது அன்கிளைம்டு. அதாவது வாரிசு இல்லாதது, நாமினி போடாதது, சில எம்ப்ளாயி இறந்து போய் பணம் எடுக்காது, இந்த மாதிரி பார்த்தா அதுவே ஏகப்பட்டது இருக்குது. அதில் வர வட்டியோ இல்லை அதுலேருந்து எடுத்து கொடுத்தாலும் கூட இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுத்துருக்கலாம். எத்தனை நாளைக்கு சீனியர் சிட்டிசன் கொடுக்க போகிறாங்க? ஒருத்தர் 60 வயசு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுல யாராவது ரிட்டையர் ஆகுனா 65ல் போயிடுறாங்க, 70ல் போயிடுறாங்க, 72ல் போயிடுறாங்க. என்னதான் கொடுத்தாலும் ஒரு அரசு என்பது குறைந்து ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷமோ, ஒரு 15 வருஷமோ கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஆண்டவனும் இயற்கையின் அருளால் ஒருத்தர் வந்து 100 வயசு வாழ்ந்துட்டானா 100 வயசு இருக்க அரசாங்கம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளவோ வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், பல இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், பல டேக்ஸ் கட்டுறாங்க. இவ்வளவு வரி கட்டியும் ஒரு அரசு ரிட்டையர்டு எம்ப்ளாயோ அல்ல விஆர்எஸ்ல போனவங்களையோ அவங்களுக்கு பென்ஷன் இல்லாதவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற மனம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்வது? நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? நாம் வந்து ஒரு அரசாங்கத்தை தான் கேட்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் லிவிங் இன் ஃபெடரல் செட்டப். அதை பற்றி நம்ம பேசணும், நிறையா பேசலாம். மாநில அரசு கேட்குறதா மத்திய அரசு கேட்டால் மாநில அரசு கேடு, மாநிலத்தை கேட்டால் மத்திய அரசு கேடு, நானும் செய்கிறீங்கன்னா அவளும் செய்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் சொல்ல போனால் ஏதோ மாநில அரசு நமக்கு சில செஞ்சுட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஆனால் மத்திய அரசுலேருந்து டைரக்டான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது விவசாயி ஆனாலும் சரி அல்லது
இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களானாலும் சரி இவங்களுடைய எல்லாருடைய நிலைமையும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆகவே இந்த பட்ஜெட்டில் அந்த இபிஎஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் இருக்கிறத ஒரு 7500 ரூபாயாவது உயர்த்துவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மத்திய அரசு பட்ஜெட்டில் உயர்த்தி கொடுக்கல. அட்லீஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியாவது தாராளமாக அறிவிக்கலாம். ஆனால் தேர்தல் டேட் அறிவிச்சாச்சுன்னா பட் எந்த நலத்திட்டும் அறிவிக்க முடியாது. அது கோட் ஆஃப் டிசிப்ளின். அதற்குள்ள மத்திய அரசு செய்யும்னு எதிர்பார்க்கிறோம். செய்தால் நல்லது, அவர்களுக்கு தொழிலாளர் ஆதரவும் கிடைக்கும். இல்லை என்றால் உங்களுக்கே தெரியும். ஆகவே மத்திய அரசு தொழிலாளர் கோரிக்கை செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.